ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க கிங்டம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல விஜய் தேவர்கொண்டா லீட் ரோல் எடுத்து பண்ணிருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் டிராமான்னு சொல்லலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிளா இருக்காரு. அவர்கிட்ட ஒரு பொறுப்பு தரப்படுது. அவரை நீ ஒரு ஸ்பையா மாறணும், ஸ்ரீலங்கா போகணும், அங்க ஜெயில இருக்க ஒருத்தரோட பழகி அவரோட சிண்டிகேட்டை பத்தி ஃபுல் விவரத்தையும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை களை இறக்குறாங்க. நம்ம ஹீரோவும் போறாரு. போன அப்புறம் தெரிய வருது, இவங்க சொல்லி அனுப்புன ஆளு பாத்தீங்கன்னா இவங்களோட சின்ன வயசுல மிஸ் ஆனவரு அப்படின்ட்டு. ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுது. ஒரு கட்டத்துல தான் அந்த சிண்டிகேட்டை பத்தி நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அப்படி அந்த சிண்டிகேட் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஆனா என்ன, ஒரு யூஸ்வலான ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம பல ஒரு படங்கள் பார்த்தாச்சு. ஆனா அதை முடிஞ்ச அளவு எக்ஸிகியூஷன்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அவர் கான்ஸ்டபிள்ல இருந்து ஸ்பையா மாதிரி கடைசி வரைக்கும் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஹீரோயினும் அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு டெம்ப்ளேட்டான ஹீரோயின் ரோல் தான். கேரக்டர் ரேட்டிங் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ கேரக்டரை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா அதகலமா இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்துல வர எமோஷனல் பாண்டிங் ரொம்ப நீட்டாவே நம்ம கன்வே ஆகுது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. பல ஷாட்ஸா சொல்லலாம். அதே மாதிரி தான் பிஜிஎம் அனிருத் பண்ணியிருக்காங்க. நம்ம பல படங்கள்ல, ஏன்னா அவரோட படங்கள்லயே பார்த்து பழக்கப்பட்ட மியூசிக் தான், இருந்தாலும் மாசா இருக்குன்னே சொல்லலாம். எடிட்டிங்கும் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆர்ட் டிசைன் ஒர்க்லாம் அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்தை நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு ரொம்ப நீட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேல எங்கேஜிங்கா போகுது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போறதே தெரியல, அவ்வளவு ஸ்பீடா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா படம் கொஞ்சம் லேக் அடிக்குது. இவங்க என்ன கொஞ்சம் மெனக்கட்டு எழுதியிருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃபும் வேற லெவல்ல ஒரு படமா வந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பல சீன்ஸ் நமக்கு பிரெடிக்டபிளா இருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.